Hello children, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எந்த ஆல்பபெட்ஸை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணனும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ ஆல்பபெட்ஸ்ல two டைப்ஸ் இருக்கு இல்லீங்களா? அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ். அப்பர் கேஸ் அப்படினா எது அப்படினா கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் அப்படினு சொல்லுவாங்க இல்லீங்களா? அதுதான் அப்பர் கேஸ். லோயர் கேஸ் அப்படிங்கிறது ஸ்மால் ஆல்பபெட்ஸ் அப்படினு சொல்லுவாங்க இல்லீங்களா? அதுதான் லோயர் கேஸ். நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆல்பபெட்ஸ் அப்படினா நான் இந்த கேபிட்டல் ஆல்பபெட்ஸ்னு சொல்றீங்களா ABCD இந்த ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லீங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க லேர்ன் பண்ணோம் ABCD ன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல இப்ப நம்ம வந்து கேபிட்டல் ஆல்பபெட்ஸோட ஸ்மால் ஆல்பபெட்ஸ்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஏன் அப்படினா இப்போ நம்ம ஏதோ ஒரு புக் எடுத்து ரீட் பண்ண போறோம் அப்படினா எந்த ஆல்பபெட்ஸ் நமக்கு அதுல வந்து அந்த புக்ல வந்து எந்த ஆல்பபெட்ஸ் நம்ம அதிகமா பார்க்க முடியுது அதாவது அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் ஆல்பபெட்ஸா இல்ல ஸ்மால் ஆல்பபெட்ஸா நம்ம மோஸ்ட்லி அதுல இருக்க அந்த புக்ல இருக்கதெல்லாம் ஸ்மால் ஆல்பபெட்ஸா தான் இருக்கும் சரிங்களா சோ நம்ம ரீட் பண்ணும்போது ஸ்மால் ஆல்பபெட்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு நமக்கு விசிபிளா இருக்குது வந்து ஸ்மால் ஆல்பபெட்ஸ் தான் அதிகமா இருக்கும் கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் எப்ப இருக்கும் அப்படினா ஒன்னு வந்து ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்ல இருக்கும் இல்ல யாராவது நேம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த இடத்துல நமக்கு அந்த கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் இருக்கும் சோ அது வந்து ரேரா தான் நமக்கு வந்திருக்கும் அந்த கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்மால் ஆல்பபெட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் நல்லது ஓகேங்களா இல்ல என் குழந்தைக்கு நான் வந்து கேபிட்டலும் கொடுக்கணும் நான் வந்து அந்த ஆல்பபெட்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பேன் அப்படினு சொல்ற பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கேபிட்டலையும் ஸ்மாலையும் டுகெதர் பண்ணி குழந்தைகளுக்கு டீச் பண்ணலாம் அப்படி டீச் பண்ணீங்கன்னா அது நல்ல பெட்டராகவே இருக்கும் ஏன்னா நீங்க வந்து வீட்டில் வந்து ஆல்பபெட்ஸ் அப்படின்றதுல கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் தான் டீச் பண்ணியிருப்பீங்க இப்போ ABCDன்ட்டு ஸோ அவங்க ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குற இடத்துல அங்கே வந்து ஸ்மால் ஆல்பபெட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல குழந்தை வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் எது வந்து இந்த நம்ம கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் ஏவா இல்லை ஸ்மால் ஆல்பபெட்ஸ் ஏவான்றது கன்ஃபியூஷன் வந்துடும் ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பெட்டர் இது ரெண்டையுமே சேர்த்து படிக்கலாம் இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லைங்களா ABCDன்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணணும்னா இதுமாரி ரெண்டு இப்போ A அப்படின்னு சொன்னீங்கன்னா கேபிட்டலையும் ஸ்மாலையும் சேர்த்து எழுதி A அப்படின்றத குழந்தைக்கு நீங்க காமிக்கலாம் நீங்க வந்து ஒன்று போர்டுல நீங்க எழுதி காமிக்கலாம் இல்லையா நிறைய புக்ஸ் விற்கிது நீங்க புக்ஸை வாங்கி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லையா நீங்க ஒரு சார்ட்ல வந்து 4 லைன் போட்டு அதுல ஆல்பபெட்ஸை எழுதி நீங்க ஒரு உங்க வால்ல நீங்க ஒட்டிட்டீங்கன்னா அப்போ குழந்தைக்கு நீங்க டீச் பண்ணும்போது இல்ல அந்த குழந்தை அதை பார்க்கும்போது அதுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்க டீச் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு ஓகே ஏன்னா 2 A அதாவது 2 A's இருக்கு அப்பர் கேஸும் இருக்கு லோயர் கேஸ் இருக்கு கேபிட்டலும் இருக்கு ஸ்மால் இருக்கு அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரிய வந்துடும் ஸோ அவங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க சேர்க்கும் போது ஈஸியா இருக்கும் எதனால நான் வந்து ஸ்மால் ஆல்பபெட்ஸை குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன்னா இப்போ நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே நாங்க டீச் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆல்பபெட்ஸ் தான் கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் நாங்க இனிஷியலா அவங்களுக்கு டீச் பண்ண மாட்டோம் அவங்க எல்கேஜில வந்து ஸ்மால் ஆல்பபெட்ஸ் ஃபுல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேபிட்டல் ஆல்பபெட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா புக்ஸ்ல நம்ம அதிகமா பாக்குறது ஸ்மால் ஆல்பபெட்ஸ் தான் ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்மால் ஆல்பபெட்ஸை தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் டீச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் பண்ணுவோம் கேபிட்டல் பண்றப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் லெட்டர் இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் வர்றது இல்லைன்னா நமக்கு வந்து நேம்ல வர்றது அப்படின்றதுனால மோஸ்ட்லி நாங்கள் இதை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் ஸோ அதனால நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும்